ஜட்ஜு ரிப்போர்ட்டு வாசித்த உடனே அபூர்வா டீமுக்கு செம்ம ஷாக்கு. பட் பூமி டீமுக்கும் ஹாப்பியோ ஹாப்பி. செர்ரி கேபி 2 பேருமே எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. ககன் அமைதியா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம கீழேயே குனிஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லைட்டா அபூர்வாவை பார்க்கறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு அபூர்வா கிட்ட போய் காது கிட்ட சொல்றாரு, என்னடா இது, ரவுடிஸ் எல்லாம் அனுப்பி ரிப்போர்ட்டை மாற்ற சொன்னேமே, அப்புறம் எப்படின்னு யோசிக்கிறியா? எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆடா பாவி, இந்த வேலையை செஞ்சவன் நீதானான்ற மாதிரி அபூர்வா கோபத்தோட ஷாக்கோட ககனை பார்க்கறாங்க. பூமியும் நினைச்சு பார்க்கறா. கோர்ட்டுக்கு வெளியில கேபியும் செர்ரியும் ரிப்போர்ட்டை மாத்திட்டாமா அபூர்வான்னு சொன்னதையும் அப்படியே ககனை பார்க்கறா. ஆனா ககனும் அபூர்வா கிட்ட காதுல ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அபூர்வாவோட குழப்பத்தை பார்த்த ககன் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது இந்த ரவுடிஸுங்க அந்த டாக்டர் வீட்டுக்கு போய் மிரட்டுறாங்க. டாக்டரோ பயந்துக்கிட்டு குழந்தைங்களை கொல்லாதீங்கடா, நான் எப்படியாவது ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்றாரு. ரவுடிஸுங்க ரொம்ப ஜாலியாக உட்காந்துருக்காரு அவர் ரிப்போர்ட்டை மாத்திர வரலும். அந்த நேரத்தில் ககன் உள்ள வராரு. டாக்டர் கிட்ட சொல்றாரு, ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அதையே நீங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க டாக்டர், இப்படி ஏதாவது நடக்கும்னு நினைச்சிதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றாரு. ரவுடிஸுங்களை பார்த்து, ஏண்டா உடம்புல பலம் இருக்கிறதுனால உண்மையை பலி கொடுக்கலான்னு நினச்சிட்டிங்களாடா? உண்மையை கொல்ல உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கும்போது நிஜத்தை காப்பாற்றுற என்ன மாதிரி ஆள் ஒருத்தன் வருவான்னு நினைக்கலையாடா நீங்கள் அப்படின்னு சொல்ல, உடனே ரவுடிங்களோ, பாரு ப்ரோ, பூமியை கொலை பண்ண விடாமல் அப்போ நீ காப்பாற்றிட்ட அவளை, ஆனால் இப்போ நாங்கள் உன் சாவை பார்க்காம போக மாட்டேன்னு ஃபைட் பண்ணுறானுங்க. கடைசியில் ரவுடிங்க சொல்கிறானுங்க, இது எல்லாமே அபூர்வா தான் எங்களை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ககன், அது எனக்கு தெரியும்டா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்கே எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாக்டர் ஒத்துக்குனாரு அப்படின்னு சொல்லுங்க. இது மட்டும் இல்லைடா, நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் முடிகிற வரலும் இதை நீங்கள் லீக் அவுட் பண்ணக்கூடாது. அதையும் மீறி நீங்கள் பண்ணினீங்கன்னா உடனே ரவுடிஸுங்க சொல்கிறாங்க, என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியும் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஓடி போகிறானுங்க அங்கேருந்து. இதுதான் நடந்தது அபூர்வான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ககன். அந்த நேரத்தில் ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறாரு. அதாவது பூமி நான் சரத்சந்திரா பொண்ணு அப்படின்னு இந்த கோர்ட்டில் சொன்னது உண்மையானதுனால அவள் தான் அப்பாவை கொன்று இருக்க முடியாது, அவள் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, யாரோ ஒருத்தர் அன்னைக்கு அந்த இருட்டில் அந்த கெஸ்ட் ஹவுஸில் இடிச்சிட்டு போனதா சொல்கிறா. அவள் சொல்கிறத இந்த கோர்ட்டு நம்பி அதை தீர விசாரிக்கிறதுக்காக போலீஸ்க்கு உத்தரவிடுறாரு ஜட்ஜ். தீர்ப்பு கூண்டுலேருந்து பூமி ஓடி வந்து சாரதாவை கட்டி பிடிச்சிக்கிறா. இதை பார்த்த மீரா கண்ணீரோட பூமி கிட்ட வந்து, உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காலில் விழ போனவங்கள, வேண்டாம் அத்தை, நீங்கள் என்ன அத்தை அப்படின்னு பூமி சொல்ல, உடனே மீராவோ, ஆமாம் நீ என் அண்ணன் பொண்ணு அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறா. வா வா, நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீரா பிடிச்சி இழுக்க, இன்னொரு பக்கம் பூமியை சாரதா இழுக்க, சாரதா சொல்கிறாங்க, பூமி எங்கேயும் வரமாட்டா அப்படின்னு சொல்ல, பூமி ஏன் மருமகன்னு மீரா சொல்ல, பூமி எனக்கு வரப்போகிற மருமகள்னு சாரதா சொல்ல, பூமியோ மீராவை பார்த்து, அத்தை, இந்த ஊருக்கு நான் முதல்ல வரும்போது செர்ரி எனக்கு ஒரு வீடு காட்டினான், அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, அதே வீட்டுக்கு தான் நான் இப்போவும் போகிறேன்னு சொல்கிறா. இதை கேட்ட ககனுக்கு பயங்கர ஷாக்கு. திரும்பி பார்க்குறாரு. எதுவுமே தனக்கு சம்மதம் இல்லாத மாதிரி ககன் ஒரு பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்காரு. பூமி இப்படி சொன்ன உடனே ஷாக் ஆகி திரும்பி பார்க்கறாரு. மீராவோ, அப்போ எங்களை விட அவங்க முக்கியமா அப்படின்னு கேட்க, எனக்கு 2 பேருமே 2 கண்கள் மாதிரி தான் அத்தை, ஆனால் எல்லா டைமுமே என்னை அரவணைச்சது அந்த குடும்பம் தான், அதனால் அந்த வீட்டுக்கு தான் நான் முதல்ல போகிறேன், அதுக்கப்புறம் வேணா அங்கே வரேன்னு சொல்ல, மீராவோ, உனக்காக நான் 1000 கண்களோட காத்துட்ருப்பேம்மா, மறந்துடாத அப்படின்னு சொல்லி மன கஷ்டத்தோட போகிறா மீரா. டாக்டரை போய் மீட் பண்ணுறா பூமி. இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமானவரே நீங்கள் தான் சார். அபூர்வா மிரட்டலுக்கு பயப்படாமல் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நான் இந்நேரத்துக்கு செத்துருப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டரோ, இது என்னுடைய டியூட்டிமா, குழந்தைங்களுக்காக இந்த ரிப்போர்ட்டை நான் மாற்றணும்னு நினச்சேன்தான், ஆனால் அப்போ ஒருத்தன் வந்தான் பாருவான், அவன் பேர் ககன் அப்படின்னு சொல்ல, பூமிக்கோ பேர் அதிர்ச்சி. நீ தேங்க்ஸ்ன்னு ஒன்று சொல்லணும்னா அவருக்கு தாமா சொல்லணும்னு சொல்கிறாரு. பூமியும் நினச்சி பார்க்குறா. அதாவது சாரதா சொன்னதே,
உன் அப்பா மேலதாம்மா அவனுக்கு கோவம், உன் மேல கோவம் இல்லம்மான்னு சொன்னதை நினைச்சு பார்க்கறா. ரொம்ப ஆனந்தத்தோட தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிட்டு வெளியில வரா. இங்க சித்தி அபூர்வாவை பார்த்து, உனக்கும் பூமிக்கும் மட்டுமே தெரியும் அவ இந்த வீட்டு வாரிசுன்னு. ஆனா இப்போ உன் புருஷனை தவிர ஊருக்கே தெரிஞ்சு போச்சுமா அவ இந்த வீட்டு மகாராணி ஆயிட்டாமா அப்படின்னு சொல்ல, ஆக விடமாட்டேன் சித்தின்னு சொல்றா அபூர்வா. இந்த பூமி நேரா வீட்டுக்கு போகாம ஏதோ ஒரு மண் குவியல் மேல உக்காந்து ஏதோ சீரியஸா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து ரவுடிங்க 4 பேர் வரானுங்க. திடீர்னு கத்தி எடுத்து அவளை வெட்ட வரும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து காப்பாத்துறா. இந்த சீரியல்ல ரவுடிங்களெல்லாம் கொத்தகைக்கு எடுத்துட்டான் போல இருக்கு டைரக்டர். எப்போ பார்த்தாலும் சினிமா மாதிரி அடிதடி. பூமியை பார்த்துட்டு, என் பேரு நயனி, ஏசிபி, நான் உங்க அப்பா கேஸை பார்க்க வந்திருக்கிற ஸ்பெஷல் ஆஃபீஸருன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க யாருன்னா, இந்த தமிழ்ல மாரி சீரியல்ல நடிச்சாங்கல்ல அந்த லேடி தான் இவங்க. பூமி சொல்றா, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், குற்றவாளி யாருன்னு காட்டுப்பா அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலை கேட்டுட்டு உங்களை அனுப்பியிருக்காரு. உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, சீக்கிரமாக அந்த குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, உடனே இந்த நயனியோ, உன் மேலே கூட சந்தேகங்கள் இருக்குமா, அப்பப்போ உன் மேலே வரும்போது நாங்கள் கூப்பிடுவோம், நீங்கள் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வருவேன் மேடம், உங்களுக்கு எல்லா உதவிகளும் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிங்க மேடம்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறா. உடனே நயனியோ, உண்மை ஒரு நாள் தெரிய வருமா, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. வம்சி வீட்டுக்கு வம்சியோட எக்ஸ் லவர் வரா. அங்கே ஹிந்து இருக்கிறத பார்த்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வம்சிக்குன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அவள் உடனே வீட்டுக்கு உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவளுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக சோஃபாவில் உட்கார சொல்கிறா. அந்த நேரத்தில் வம்சியோட பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, யாரேம்மா இவா அப்படின்னு கேட்க, வம்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, வம்சியோட அப்பா, நான் இதுவரையிலுமே இவளை பார்த்ததே இல்லையே, வம்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியும், ஆனால் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அங்கிள், நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்கள் பையனை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவர் வம்சின்னு கூப்பிட, வம்சி வந்து நீயா அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்து சொல்ல, பார்த்தீங்களா அங்கிள், என்னை பார்த்த உடனே எப்படி ஷாக் ஆனாருன்னு, ஏன்னா நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுனால இப்படி ஷாக் ஆயிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டே வம்சி கிட்ட சொல்கிறா. வம்சி, நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு வம்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இதனால் இந்த பொண்ணு ஹிந்துக்கு எந்த டவுட்டும் வரல. ஆனால் வம்சியோட அப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் டவுட் இருக்குது. வெளியில் வந்தவ, எனக்கு நீ 60 லட்சம் தரணும், 50 லட்சம் பேசியிருந்தோம், இப்போ 60 லட்சம், ஏன்னா இந்த கேஸை டீல் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ஆஃபீஸர் நயனி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல பயங்கர ஷாக் ஆகுது வம்சிக்கு. ஏசிபி நயனி அபூர்வாவை மீட் பண்ணுறதுக்காக அபூர்வா வீட்டுக்கு போகிறாங்க. அபூர்வா இவங்களை பார்த்த உடனே, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க நயனி. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அழ ஆரம்பிச்சிடுறா அபூர்வா. எங்கள் மாமா ரொம்ப நல்லவர், எல்லார்கிட்டையுமே சகஜமாக பேசுவார், பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட கூட சகஜமாக இருப்பார் அப்படின்னு சொல்ல, அப்போது வீட்டில் இருக்கிறவங்க கூட எப்படி இருப்பார் அப்படின்னு நயனி கேட்க, எல்லார் மேலேயும் உயிராக இருப்பார் அப்படின்னு அபூர்வா சொல்ல, ஓ உயிராக இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தர் அவர் உயிரை எடுத்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அபூர்வா கேட்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க நயனி. எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்குறாங்க நயனி. அதுக்கப்புறம் அமைதியாக செர்ரி கிட்ட போய் கேட்குறாங்க, அன்னைக்கு நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு செர்ரி கிட்ட கேட்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் இருந்தேன் அப்படின்னு மழுப்புறாரு. ஆனால் அன்னைக்கு நீங்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதா எனக்கு தெரிஞ்சதே அப்படின்னு நயனி சொல்ல, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகி எல்லாருமே முறைக்கிறாங்க செர்ரியை. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.